வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது வெள்ளை பூசணிக்காய் கூட்டு. கூட்டு நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது நல்லா அருமையாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு என்ன அவங்க கேட்டினா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும், அல்வா மாதிரி. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, தேங்காய் பால் எடுத்து அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு, இந்த வெள்ளை பூசணிக்காய் போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, நெய் கூட்டு சொல்லுவாங்க. அதாவது நெய் கூட்டு எதுக்காக சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, தேங்காய் பாலும் இந்த பாசிப்பருப்பு இந்த பூசணிக்காய் இந்த மூணுத்தையும் ஒன்றா வச்சு குக் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதாவது வீட்டில் நெய் சோறு போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன டேஸ்ட் கொடுக்குமோ அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நெய் கூட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 80 கிராம், தேங்காய் 1/2 மூடி, வெங்காயம் 1, தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 10 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு வந்து அந்த டேஸ்ட் வராது சொல்லுவாங்க. ஆனால் இதே இடத்துல மஞ்சள் பூசணிக்காய் போட்டால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுத்துரும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெள்ளை பூசணிக்காய் ஒரு சூப்பரான டேஸ்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த மஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காய் இதிலே போட்டுருங்க. இந்த பூசணிக்காய் போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த தாளிப்போட அந்த வாசனை நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி அதிகமாக போனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த காயோட இந்த தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியாகவே இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பூசணிக்காய் கரெக்டாக ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி நான் என்ன பண்ணியிருக்கேன் 1/4 இல்லை 1/6 கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் சொன்னால அந்த 1/2 மூடி தேங்காய் நல்லா திக்கான பால் எடுத்து போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு போடக்கூடாது, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் போடணும் இந்த ஸ்டைல் மெத்தடுக்கு. இதுக்கு பிறகு 1/2 வெங்காயம், ஒரு வெங்காயம் சொல்லியிருக்கேன்ல அதில் பாதி வெங்காயம் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது வெறும் மஞ்சத்தூள் போட்டால் மட்டுமே போதும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்.
திருப்பி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த காயும் இந்த பருப்பு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நல்லா கொதித்து வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கூட்டு ரெடி. பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்குல்ல, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பாசிப்பருப்பும் இந்த தேங்காய் பாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதனால தான் இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கறியை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கணும். அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொல்கிறேன். அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திக் ஆகிடும். அதனால கரெக்டாக டெக்ஸ்சரில் எடுத்துருங்க. திருப்பி நம்ம தாளி போடணும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு, சீரகம் சும்மா லைட்டாக பேச்சுக்காக போட்டால் போதும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், மீதி உள்ள வெங்காயம் இதில் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், இந்த 3 பவுடர் மசாலா சும்மா பேச்சுக்காக போடுறோம். ஏன் கேட்டோன்னா வெறும் தாளிப்பு நீங்கள் டேரெக்டாக அந்த பருப்பில் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர், அந்த பூசணிக்காய் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, அந்த தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு நிமிஷம் குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு டேரெக்டாக அந்த மசாலா அந்த காயோட போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த தாளிப்பும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் நிறைய பேர் தாளிப்பு போடும்போது போட்டுருவாங்க. ஆனால் நான் இந்த ஸ்டைல் ஆஃப் மெத்தடுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பெருங்காயம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடா அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடியாக இருக்கும். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு. வீட்டில் நல்லா சுட சுட வெள்ளை சாதம் ரெடி பண்ணி முடித்த பிறகு அதோடு இந்த கூட்டை போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், மறக்கவும் மாட்டீங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.